என்ன ராமலிங்கம், சொல்லுங்கய்யா. மூட்டையெல்லாம் பொள்ளாச்சிக்கு அனுப்ப சொன்னேன், அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிச்சாச்சுங்கய்யா. சரி, சீக்கிரமா ஃபோன் பண்ணி அக்கௌண்ட்ல பணத்தை போட சொல்லு. சரிங்கய்யா, போட சொல்றேன். சரிதானா? ஐயா கொஞ்சம் இரு. ஹலோ, தூத்துக்குடியிலேருந்து பேசுறீங்களா? ரைட்டுங்க. பணம் போட சொன்ன அக்கௌண்ட்ல அப்படியே சேர்த்து நிற்கிது. பழசையும் போட்டுருங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. ரைட், ஓகே. என்ன சொல்ல வந்த சொல்லு. ஐயா, முன்ன மாதிரி என்னால் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியல ஐயா. கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க முடியல. கண்ணு கொஞ்சம் மங்கலா இருக்கு. சில டைம்ல பார்வையே சரியா தெரியலங்க ஐயா. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல ஐயா. சரி, கிளினிக் போய் கண் டெஸ்ட் பண்ணு. சரிங்க ஐயா. பண்ணிட்டு வரும்போது இந்த செலவுக்கு பணம் வச்சுக்கோ. கண்ணு நல்லா ஆன உடனே வேலைக்கு வந்து சேரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிதானா? அவசரப்பட்டு வர வேணாம். சரிங்க ஐயா. கதவு போட்றா. எத்தனை நாளைக்கு தான் பாவம் பாக்குறது? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அம்மா, ரேணுகா, என்னம்மா ஆச்சு? நான் தான் பூட்ட சொன்னேன். அம்மா, கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. தயவு தாட்சணியம் எல்லாம் இனிமே கிடையாது. அம்மா, என் கண் பார்வை போயிடுச்சு. டாக்டர் வேற கண் பார்வை வராதுன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சமயத்துல சொன்னா நாங்க எங்கம்மா போவோம்? கண் இருக்கும் போதே வாடகை கொடுக்கல நீங்க, இனிமேல கொடுக்க போறீங்க? அம்மா, 4 வீடு 10 பாத்திரம் தேய்ச்சாச்சு கொடுத்துறேப்பா. அதெல்லாம் முடியாது. உங்க பாத்திர பண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில போங்க. உங்களை தான் சொல்றேன், இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அழாத, போங்க. முதல்ல நாம தங்கறதுக்கு ஏதாவது ஒரு இடத்தை தேடுவோம். கல்யாணி, பாப்பா ஏதோ சத்தம் போடுது பாரு, என்னன்னு பாரு. சரிங்க. ரேணுகா, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? அம்மா, வலிக்குதும்மா. அம்மா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு ஒண்ணு இல்லம்மா. சந்தோஷமான விஷயம் தாங்க. நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டாங்க. அம்மா, நாம சந்தோஷப்படுற நிலைமையில இப்ப இல்லையேம்மா. இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. நான் எங்கேயாச்சும் வீட்டு வேலை கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேங்க. ஆஸ்பத்திரி செலவுக்காக முதலாளி காசு கொடுத்திருக்காரு. குழந்தைக்கு ஏதாவது பலகாரம் ஏதாவது வாங்கி கொடுமா. சரிங்க. காயத்ரி, எழுந்துருமா, அப்படி உட்காருமா. இந்தாம்மா, இந்த மாத்திரையை சாப்பிடுமா. அப்படியே சாஞ்ச மாதிரி உட்காருமா. எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களேங்க, வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்க கூடாதா? ஆமாம்மா, நானும் நிறைய பார்த்துக்கிட்டு தான்மா இருக்கேன். எதுவுமே கிடைக்கலம்மா. பார்க்குறேம்மா. யாருமா? யாரு நீ? வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்க, அதான் வந்திருக்கேன். ஆமா, தேடிக்கிட்டு தான் இருந்தேன். எவ்வளவு சம்பளமா எதிர்பார்க்கற? இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தீங்களோ அதே கொடுங்க சார். அப்படியா சொல்ற? சரி, உன்னோட அட்ரஸ் சொல்லுமா. மேலத்தெருல இருந்து வரேன் சார். ஓ, மேலத்தெருவா? சரி சரிம்மா, நாளைல நீ வேலைக்கு வந்துடுமா. காலைல கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுமா. சரிங்க. சரி, போய்ட்டுமா.
என்னங்க ஆ. எனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. இனிமே நமக்கு நல்ல காலம்தான். அம்மா நானும் வேலைக்கு போறேம்மா. நீ வேலைக்கு போக வேண்டாம் தங்கம், நான் பாத்துக்கிறேன் தங்கம். நீ படிச்சு பெரிய ஆளா ஆகணும். நீ அப்பாவை பாத்துக்கோ, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பத்திரமா இரு. நான் போயிட்டு வரேங்க. ஆ, 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 ஆ. அம்மா டிஃபன் வச்சிருக்கேன். மத்தியானத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். 3 மணிக்கா வரேம்மா. சரிம்மா. சரிம்மா. கல்யாணி கொஞ்சம் நில்லுமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க ஐயா. என் வீட்டு சூழலெல்லாம் பார்த்த என் சம்சாரமும் ஒரு நோயாளி. இங்கே வேலைக்கு வர்றவங்க வீட்டு வேலையை மட்டும் இல்லை, அவளையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால் இங்கேயே தங்கி நீ வேலை பார்த்தா நல்லாயிருக்கும். இங்க தங்கி வேலை பார்க்க முடியாதுங்கய்யா. என்னோட குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தெரியல. என் வீட்டுக்காரருக்கு கண்ணு தெரியாது. எனக்கு 12 வயசு பொண்ணு இருக்கு. அவங்க 2 பேரையும் விட்டுட்டு என்னால வந்து இங்க வேலை செய்ய முடியாதுயா. அதுக்கு வேற யாராச்சும் இருந்தா பாத்துக்கோங்க. நான் வரேங்க ஐயா. நில்லுமா, அவசரப்படாத, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு. கொஞ்சம் டைம் என்னாலும் எடுத்துக்குமா. இல்லையா, நான் யோசிச்சு பார்த்துட்டு தான் சொல்றேன். நான் வரேன்யா. வசதி இருக்கு, ஆனால் சந்தோஷம் இல்லையே. இந்த நோயாளி மணியோட எவ்வளோ நாள் மன கஷ்டத்தோடய வாழறது. எப்போதான் நிம்மதி கிடைக்குன்னு தெரில. இந்த வீட்ல ஒரு மொட்டு அருமையான சிட்டு. அப்ப முடிச்சிடலாம். ஒரு ஐடியா சொல்றான். ஒன்றும் வேணாம், நான் தண்ணி கேட்குற மாதிரி போறேன். என்ன தண்ணி நான் குடிக்கிறேன், சிட்டை நீ முடிக்கிற. சரி போலாம். ஐயா பெரியவரே, ஆ. எங்க 2 பேருக்கும் தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க குடிக்கிறதுக்கு. ரேணே, ரேணே, அப்பா சொம்புல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. இதோ வரேன்ப்பா. ரேணு, 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 ஐயோ யாரோ தூக்கிட்டு போனாங்களே என் பொண்ணு. ஏய், ஏய், ரேணு, 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 எனக்கு என்னாச்சுங்க? ரேணுமா, ரேணுக்கு என்னாச்சுங்க? யாரோ 2 பேர் வந்தாங்கம்மா, தண்ணி கேட்டாங்க, பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த பக்கமா? ஆமா. ஐயோ ரேணு. ஐயோ ஐயோ புள்ள ரேணு. ஐயோ ரேணு. அம்மா ரேணு. உனக்கு அந்த நிலைமை. ஐயோ ரேணு. ஐயோ ரேணு. அம்மா ரேணு. ஐயோ ரேணு. அம்மா பசிக்குதும்மா. இருமா, நான் ஏதாச்சும் ரெடி பண்ணி தரேன். நான் போய் எதனா வாங்கிட்டு வரேன், நீ படுத்துக்கோ. ஏமா? யாருமா? வீடு பூட்டி இருக்கு. வேலைக்கு வர்றதா சொல்லியிருந்தேன், அதான் வந்திருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. இவங்க எங்க போயிருக்காங்க?
அட அது ஏமா கேக்குற? அவங்களுக்கு நல்ல வசதி இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வாரிசு இல்லம்மா. 2 நாளைக்கு முன்னாடிதாம்மா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாருமா. வேற என்னம்மா? ஒன்றும் இல்லை, நான் வேலை கேட்டு வந்திருந்தேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டை பூட்டி சாவியை எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. அந்த வேலையை நம்பிதான் இவ்வளோ தூரம் வந்தேன். என்னம்மா பண்றது? இந்த காலத்துல யாருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியலையேம்மா. அம்மா தாயே, காப்பாத்துமா. கண்ணு தெரியாதும்மா, யாராவது பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா, ஐயா ஐயா, அம்மா அம்மா, 2 கண்ணும் தெரியாதும்மா. அம்மா கண்ணு தெரியாதும்மா, பிச்சை போடுங்கம்மா. அம்மா ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா, பிச்சை போடுங்கம்மா. 2 கண்ணும் தெரியாதும்மா. ஐயோ, ஏதாவது இருந்தா பிச்சை போடுங்கம்மா. ஐயா என்னங்க? அம்மா கண்ணு தெரியாதம்மா, பிச்சை போடுங்கம்மா. 2 கண்ணும் தெரியாதம்மா. ஐயா பிச்சை போடுங்க ஐயா, கண்ணு தெரியாதையா, தயவு செஞ்சு பிச்சை போடுங்க ஐயா. 2 கண்ணும் தெரியாதையா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? கல்யாணி, 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 என்னம்மா பண்றது? குழந்தை பசி பசின்னு அழுதுட்டு இருந்தா. என்னால கேட்டுட்டு எப்படிமா இருக்க முடியும்? நீ போன வேலையும் ஒன்றும் சரிப்பட்டு வரல. அதனால தாம்மா பிச்சை எடுத்தாவது உங்களை காப்பாத்தலான்னு நினைச்சேன். அதாம்மா பிச்சை எடுக்கிறேன். என்னம்மா பண்றது? எங்க போய் கேட்டாலும் வேலை கொடுக்க மாட்டாங்க. அதனால தாம்மா நான் இங்க பிச்சை எடுக்க வந்தேன். இந்த கண்ணு தெரியாதவனால வேற என்னம்மா பண்ண முடியும்? கண்டிப்பா நான் பிச்சை எடுத்தாவது உங்களை எப்படியாவது காப்பாத்திடுறேம்மா. எங்க நான் இருக்கும்போது எதுக்குங்க உங்களுக்கு இந்த நிலைமை? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா தாயே, எங்களை இந்த நிலைமையில இருந்து எப்படியாவது காப்பாத்திடுமா. நீ இருக்கிற தைரியத்துல தான் நாங்க உயிரோடவே இருக்கோம். காப்பாத்துமா. அம்மா அம்மா, என் கண் பார்வை போயிடுச்சு. டாக்டர் வேற கண் பார்வை வராதுன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சமயத்துல சொன்னா நாங்க எங்கம்மா போவோம்? கண் இருக்கும் போதே வாடகை கொடுக்கல நீங்க, இனிமேல் கொடுக்க போறீங்க? என் வீட்டுக்காரருக்கு கண்ணு தெரியாது, எனக்கு 12 வயசு பொண்ணு இருக்கு. அவங்க 2 பேரையும் விட்டுட்டு என்னால வந்து இங்க வேலை செய்ய முடியாதியா. அதுக்கு வேற யாராச்சும் இருந்தா பாத்துக்கோங்க. ஆனா வாரிசு இல்லம்மா. 2 நாளைக்கு முன்னாடிதாம்மா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாருமா. இந்தம்மா காசு. இந்த காசுக்கு எவ்வளோ அரிசி கிடைக்குமோ வாங்கிட்டு வந்து கஞ்சி காய்ச்சி கொடுமா. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுவோம்.